இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் வச்சு வேணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட்டா மாற்றம் செய்வதற்கும் பட்டா விண்ணப்பிப்பதற்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேவைகள் வழங்குறாங்க. உங்கள் ஊரில் எப்போது முகாம் நடக்குது நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா tndistrict.nic.in தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேம் இருக்கும். இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகும். முன்னாடி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மக்களுடன் முதல்வர்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் சொல்லி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷனும் மக்களுடன் முதல்வர் ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கலாம், மின் கட்டணம் மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பிக்கலாம், மின் இணைப்பில் பெயர் மாற்றம். இதில் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கட்டுமான வரைபட ஒப்புதல் பெறலாம், சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றம் செய்யலாம், பிறப்பு இறப்பு சான்று பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் இருக்கும். அடுத்ததாக பட்டா மாற்றம் செய்வதற்கும் பட்டா உட்பிரிவு மாற்றம் செய்வதற்கும் விண்ணப்பிக்கலாம். வாரிசு சான்று, சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, இதர சான்றுகள் பெறுவதற்கும் விண்ணப்பிக்கலாம். விதவை கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து பென்ஷன் பெறுவதற்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் சொல்லிவிட்டு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டு வசதி துறை சார்பாக கட்டுமான வரைபட ஒப்புதல், நில உபயோக மாற்றங்கள் இதற்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மாற்றுத்திறனாளிக்கான சேவைகள் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம், தொழிற்பயிற்சி, அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன சேவை பெறணுமோ அதை செக் பண்ணிவிட்டு அதற்கு என்ன ஆவணங்கள் தேவைப்படும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையில் வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம், புதுமை பெண் கல்வி திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு முகாம்கள் எந்த இடத்துல எந்த பிளேஸில் நடக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதற்கு வந்து மறுபடியும் பேக் பேஜ் போய்ட்டு மக்களுடன் முதல்வர் ப்ரெஸ் ரிலீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் கன்ஃபார்ம் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் வெளியாக தேதி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த திட்டம் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நகராட்சி பேரூராட்சி எந்த இடத்துல எந்த தேதியில் எந்த வார்டில் எந்த இடத்துல வந்து இதற்கான முகாம் நடைபெறுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4/1/2024 4வது வார்டில் எந்த இடத்துல வந்து முகாம் நடைபெறுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி முகாம் எந்த இடத்துல எப்போது நடைபெறுன்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும். அந்த தேதியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சேவைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் உங்கள் ஊரில் முகாம் எப்போது நடைபெறுதுன்னு செக் பண்ணுறதுக்கான மெத்தட். இதில் என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படும் சொல்லி கடைசி அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.